ஈழத்தில் நடந்த போர்க்களத்துல பிரபாகரனுக்கு துணையா இருந்தவங்க உண்மையா இருந்தவங்க அமைதியா இருக்காங்க. கொடத்துருமணி, வைகோ, திருமாவளவன், வேல்முருகன், இன்னும் பல பேர் இருக்காங்க. இவங்க எல்லாம் அமைதியா இருக்காங்க. என்னைக்குமே ஈழத்தை பேச முன்னிலைப்படுத்தி அவங்க எந்த அரசியல் ஆதாயமும் தெரியல. ஆனா சில பொறுக்கி நாய்ங்க தான் என்ன பண்றாங்க, ஈழம் பேசி கொள்ளடிச்சுக்கிட்டு ஆடம்பர வாழ்க்கையில சொகுசு வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டு இருக்காங்க. விரட்டி வரானே காலையில இவனால 5 கிலோமீட்டர் ஓட வேண்டி இருக்கு. இவர் காப்பாத்துவாரு. பிடா தம்பி, அந்த கந்து விட்டுக்காரன் விரட்டிட்டே வரான். நான் எங்க இருக்கட்டா சொல்லிடாத. சீமான சொல்றாரு, நான் பிரபாகரனுடைய மகன் என்றாரு. அப்படி சொல்லக்கூடிய சீமானு உங்களை பார்த்து தேவடியா பையன் சொல்றாரு. ஏன் ஒட்டுமொத்த ஈழ மக்கள் கோவம் இல்லையா? ஏன் அமைதியா இருக்கிறீங்க? ஏன் வேடிக்கை பாக்குறீங்க? அவன் யாரை சொல்றான்? சீமானே பிரபாகரன் தான் சொல்றான். பிரபாகரன் பெத்தவனை பத்தி சொல்றான். ஒட்டுமொத்த ஈழ மக்கள் அமைதியா வேடிக்கை பார்த்துருக்கீங்க. சீமானு பிரபாகரனுடைய பேரை சொல்லி கொள்ளடிப்பது மட்டுமில்லாமல் ஈழத்தமிழருடைய அந்த வீரத்தையே கொச்சைப்படுத்தி கொண்டிருக்கிறார். அகம்பாவத்துல ஆணவத்துல தலகால் தெரியாம ஆடாத, இது நிலைக்காது. கீழே விழுந்தேன்னா பல்லு பகடலாம். எப்பவோ சித்தப்பாவை தங்களுடைய தேசிய தலைவர் என்றதுல இருந்து தூக்கி போட்டுட்டு இருக்கவங்க தான் இவருக்காக வந்து இப்ப இவருக்காக பேசிட்டு இருக்காங்க. அப்ப உங்க கௌரவம் எல்லாம் இப்படித்தானா? இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் ஆத்திரப்படுறாங்க. ஒரு கட்டத்துல பெரியாரை பத்தி சீமான் பேசியிருந்தார். அப்படி கோவப்பட்டவங்க கடைசியில உங்களை பார்த்து திட்டம் போது கோவப்படுறாங்க, ஆத்திரப்படுறாங்க. ஆனா ஒட்டுமொத்த ஈழ மக்களும் அமைதியா இருக்கீங்க, மௌனமா இருக்கிறீங்க. நல்லவனை பார்த்தா சிரிச்சுக்க, சரியில்லாதவனை பார்த்தா விளைவிக்க. நமக்கு இருக்கடா வம்பு, இருக்கடம் தெரியாம இருண்டு போயிரும்டா. அப்படி இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போயிருப்பா. இந்த ஆடியோ கேளுங்க, எனக்கு வயிறு எரியுது எனக்கு. இத பாருங்க. அவனுக்கு பெரிய புடிங்க இருக்கலாம். அவன் பொட்டம்மானுடைய அடுத்த தலைவியா இருக்கலாம். பொட்டம்மானே மயிர் எனக்கு இது அப்படியே அனுப்புங்க. இது அளவுக்கு மீறி போயிடுச்சு, எல்லாம் மீறி போயிடுச்சு, உச்சவரம் தாண்டி அது பேசிடுச்சு. அதனால இந்த விஷயம் சாதாரணமா இருக்குது. அவனுக்கு பெரிய புடிங்க இருக்கலாம். அவன் பொட்டம்மானுடைய அடுத்த தலைவியா இருக்கலாம். ஐயோ சொன்ன கேட்கணும், வேணாம் இடையில பேசப்படாது. பொட்டம்மானே மயிர் எனக்கு இது அப்படியே அவர்கள் இது எப்படி இவர்கள் நினைக்கிறதெல்லாம் நாங்க செய்து நினைக்கிறாங்க. அப்ப நீங்க எல்லாம் எனக்கு யாரு? எனக்கு ஒண்ணுமே கிடையாது. என் நிலத்துல வாழ்றதுக்கு நீங்க யாரும் தேவையில்லை. புரியுதா? புரியுது சார். எனக்கே கோவம். பொட்டமாலாம் ஒரு மயிரம் இல்ல. என் நிலத்துல நான் வாழ்ந்துறேன், தமிழகத்துல நான் வாழ்றேன், ஈழமாவது மயிராவது எல்லாம் முடிஞ்சிச்சுன்றாரு. வெக்கமா இல்ல? என்ன வெக்கம்? இது வச்சாத்தான 10 பேர் பயப்படுறா, 4 பஞ்சாயத்து வருது, செலவு காசு கிடைக்குது. ஆனா சில பேர் இன துரோகிகள், உங்க ஈழத்து மக்கள், ஈழத்தை சார்ந்தவர்கள் சில பேர் போராளி சொல்லிட்டு முகமடி போட்டுக்கொண்டு சீமானுக்கு வக்காலத்து வாங்குறாங்க. அதாலே வர்க்கீஸ், அங்கதான் நிக்கிறான் வர்க்கீஸ், அங்கதான் நிக்கிறான் வர்க்கீஸ், அதான் வர்க்கீஸ். அவங்களுக்கு எல்லாருமே பொட்டமான திட்டினா என்ன, பிரபாகரன் திட்டினா என்ன, இல்ல பிரபாகரன் குடும்பத்தை சார்ந்தவர் தேவடியா பையன் திட்டினா என்ன, அவங்களுக்கு அது பிரச்சனையே இல்ல. எமோஷனல் ஆகாதீங்க. என்ன நான் சொல்றேன் தம்பி, இது மாதிரி 4 பேர் கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா நாங்க திருந்திருப்போம் தம்பி. இல்ல இப்ப ரோட்ல போற பிச்சைக்காரன் கூப்பிட்டு இவன் தான் ஈழத்து போராளின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்து இந்த சாட்டை இந்த தமிழ் தேசிய பேசக்கூடிய நாய்ங்க எல்லாம் இப்படிதான் பண்ணிருக்காங்க. இப்போ சஞ்சய் வந்திருக்காரு. இல்ல வா. மிஸ்டர் சஞ்சய். ஹாய், ஐ அம் சஞ்சய். என்ன? சஞ்சய் ராமசாமி. யாரு? யாருக்கு விடுற? இவன் சஞ்சய் ராமசாமியா? இல்ல சார், அதுல இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குன்னா, போராளிகளுக்கு என்னென்ன படம் தெரியுமா பாத்துருக்காங்க? குப்பி, காற்றுக்கு என்ன வேலி, ரமணா, கன்னத்தில் முத்தமிட்டால், சிறைச்சாலை, குருதி புனல், சிட்டிசன், இந்த படங்கள் தான் போராளிகளுக்கு பார்க்க அனுமதி. அதுல கூட தணிக்கை செய்யப்பட்டு ரொமான்ஸ் பாடல்கள் அதெல்லாம் நீக்கப்பட்டு தான் அவங்க பார்த்தாங்க. அப்படி இருக்கிற போது இவர் எப்படி 2008 வந்த உடனே நடிகர் சீமான் இல்லையா அப்படின்னு சொல்லி ஆச்சரியத்தோட பாத்துருக்க முடியும். ரசாயன கெமிக்கல் போர்க்களம் நடக்குது, குண்டுமடை பொழியுது, பல பேர் இறக்குறாங்க, கூடவே ஒருத்தர் பக்கத்துல இருக்கிறாங்க, அடுத்த செகண்ட் இறந்து போறாங்க. அப்படி ஒரு ரணகலமா ரத்த வெள்ளம் போகக்கூடிய சூழ்நிலையில யாழ்மதியை பார்த்து திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு உணர்வு வருகின்றது, உணர்ச்சி வருகின்றது, எண்ணம் வருகிறது, சிந்தனை வருகின்றதுன்னா அவன் எந்த அளவுக்கு காம கொடூரனா இருப்பான். ஒவ்வொரு கதையிலையும் விஷத்தை கக்கிற ஒரு கெட்டவன் இருக்கிற மாதிரி இந்த கதையில கூட ஒருத்தன் இருந்தாமா, அவன் ஒரு காம பிசாசு. அழகான பொண்ணுங்க கண்ணுல பட்டுட்டா அவங்கள அழிக்காம விடவே மாட்டான். இந்த சீமானுக்கு அங்க ஒரு காமவெறி எண்ணம் வருது, சிந்தனை வருது, தூது அனுப்புறான், கடிதம் அனுப்புறானா எவ்வளவு பெரிய அயோகனா இருப்பான், எவ்வளவு கீழ்த்தரமான மனிதனா இருப்பான். நீ ஒரு காம கொடூரன், அஞ்சரைக்குள்ள வண்டி,
என்கிட்ட செக்ஸ் புத்தகம் கேட்டவனா நீ? சீமான் குடிபோதையில் தன் கட்சியை சார்ந்த ஒரு பெண்ணிடம் கையை வைக்கும் போது அந்த பெண்மணி சொன்னாலாம், அப்பவே பெரியார் சொன்னாரு, அதுதான் உனக்கு மறுபடியும் சொல்றேன், ஏன்டா நாயே உனக்கு அப்படி அரிப்பு ஏற்பட்டுச்சுன்னா உன் தாய் கிட்ட போடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்சியை சார்ந்த பெண்மணி சொல்லிக்கிறான். அது அவன் மனசுல உறுத்தி இருக்கு, அது அவனுக்கு வருத்தத்தை ஏற்படுத்திருக்கு. அதனாலதான் பெரியாரை முன்னிலைப்படுத்தி எந்த இந்துத்துவவாதிகள் பெரியாரை அசிங்கப்படுத்துவாங்களோ அவமானப்படுத்துவாங்களோ புரிதல் இல்லாம அதே பாணியில அதே தோணில சீமானு தனக்கு ஏற்பட்ட அவமானத்திற்காக பெரியாரை முன்னிலைப்படுத்தி தற்போது வரை அசிங்கப்படுத்தி கொண்டிருக்கிறான். நீயே இவ்வளவு கேவலமா இருக்கேன்னு சொல்ல வர்ற, ஒத்துக்கிறேன். கொஞ்சம் ஓவரா போயிட்டல, ஐ அம் வெரி சாரி. இது நமக்குள்ளதான் இருக்கணும், கடுகளவு வெளியே கசிஞ்சா கூட முதலாளியை நீ உசுரோட பார்க்க முடியாது. அந்த பெண்மணி கேட்ட ஒரே கேள்வி, பெரியார் அன்னைக்கே சொன்னாரா உனக்கு அரிப்பு ஏற்பட்டா உன் தாய் கிட்ட போடான்னு. அந்த சொல்லாடல் அவன் மனசை காயப்படுத்தி இருக்கு. உண்டா இல்லையான்னு சொல்லி எனக்கு 1000 வேலை இருக்கலாம். வேலை விட்டுட்டு வந்து விசாரிக்கிற விஷயம் அது. பிரபாகரனுக்கு துணையாக இருந்தவங்க, போர்க்களத்துக்கு உதவி செஞ்சவங்க, பல வருடங்கள் சிறையில இருந்தவங்க, தன் குடும்பத்திலிருந்து தன்னை அர்ப்பணித்தவங்க, தன்னை முழுக்க முழுக்க தியாகம் பண்ணவங்க, அப்படிப்பட்ட போராளிங்க தான் பெரியார் கொள்கை உள்ளவங்க, திராவிட பார்வையில் உள்ளவங்க. அவங்க அவமானப்படுத்துறான். ஆண்டவ அள்ளி அள்ளிதான தந்திருக்கான், அப்புறம் என்ன அடுத்த வருஷத்தை கிள்ளி தின்றீங்க? ஒட்டுமொத்த ஈழத்து மக்களை பார்த்து கேட்கிறேன், உங்களுக்கு மனசாட்சியே இல்லையா? உங்களுக்காக நாங்க ஏன் அவஸ்தை பண்ணோம்? இங்க ஒட்டுமொத்த பெரியார்வாதிகள் ஏன் அவஸ்தை பண்ணோம்? இந்த நாட்டு மக்களை பத்தி உனக்கு என்ன தெரியும்? இந்த ஜனங்க வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க, இப்ப அவரையும் மறந்துட்டாங்க. அந்த ஜனங்களுக்காக இவர் போராட போறாரா? போட எத்தனை சிறை, எத்தனை கொடுமை எல்லாம் அனுபவிச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறோம். ஒண்ணுமே இல்லாம நோகாம வந்தவன் தான் சீமான். பாட்ட லாலே லாலே லாலா லாலே லாலே லாலா. அவன் வந்து பெரியாரை பத்தி பேசலாம். அந்த பெரியார் ஒருத்தர் இல்லனா இன்னைக்கு ஈழத்துக்கு உதவுறதுக்கு பெரியார் இப்ப வந்திருப்பாங்க. பெரியாருடைய கோட்பாடு, பெரியாருடைய கருத்து, பெரியாருடைய சித்தாந்தம், பெரியாருடைய வீரம் அதெல்லாம் ஏற்றுக்கொண்டவங்க பிரபாகரனை ஏற்றுக்கொண்டாங்க, பிரபாகரனுக்கு ஆதரவா செயல்பட்டாங்க, குரல் கொடுத்தாங்க. அப்படிப்பட்டவங்களை அசிங்கப்படுத்துறாங்க. மரியாதை மரியாதை மரியாதையா? எத்தனை திராவிட சேனல் தீ குடிச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை இவங்க எல்லாம் அசிங்கப்படுத்துறான். இந்த பாரு, நான் உன்னை ரொம்ப நாளா வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அண்ணா அண்ணான்னு தலைவர் பேரை சொல்லியே ஆளை காலி பண்ண பாக்குறேன். அவர் திட்டாருல, இத பாருங்க, அவருடைய பாஸ்போர்ட், அவங்க அப்பா பேர் என்ன? செபஸ்டின். அப்ப செந்தமிழ் சீமான்றாங்க. செந்தமிழ் யாரு? சீமானுடைய அப்பா. இப்ப சீமான் யாருக்கு பிறந்தாரு? செந்தமிழுக்கு பிறந்தாரா, செபஸ்டினுக்கு பிறந்தாரா? யார் சீமானுடைய அப்பா? உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்டாரு அசிங்கமா. சீமான் யாருக்கு பிறந்தாரு? உள்ளுக்குள்ள உறுத்தல பொறம்போ உங்க மனசாட்சி உங்களை பார்த்து கேள்வி கேட்காத மிஸ்டர் பாட்சாரதி. செபஸ்டின் பிறந்தாரா, செந்தமிழன் பிறந்தாரா? அப்ப பாஸ்போர்ட் இதுக்கு செபஸ்டின் அப்பா பேர் போட்டிருக்காரு. அப்ப யாரு செந்தமிழன்? யாரு? அவங்க அம்மாக்கு எத்தனை வீட்டுக்காரங்க, எத்தனை புருஷன்? ஏன் சார் அழுகுறீங்க? யாரு? நீங்க ஈழத்துல போர்க்களத்தில் நடந்துக்கிறாங்க, தலைவருடைய குடும்பம் இறக்குறாங்க, எல்லாமே இறந்து போறாங்க, தலைவர் இறந்து போறாரு. அங்க மதுரையில லாட்ஜ்ல ரூம் போட்டு கூத்தச்சிருக்கிறாரு. எவ்வளவு கொடூரமான அயோக்கியாம, எவ்வளவு பெரிய பச்சை பொறுக்கியா இருப்பான், எவ்வளவு பொம்பளை பொறுக்கியா இருப்பான். போர்க்காலம் நடக்குது, இங்க ரூம் போட்டு கூத்தச்சிருக்கிறான். வெரி வெரி பேட் பர்சன், பிஹேவியர் சரியில்லைனால அங்கிள் வெளியில அனுப்பிச்சிட்டார். உங்களை பாதுகாத்தவங்க, உங்களுக்காக தியாகம் பண்ணவங்க, நாங்க இங்க சாவறோம். நாங்க வந்து இத பொறுக்கி நாட்டு பேச்சவங்க நாங்க இருக்கிறோம். நீங்க நிம்மதியா இருங்க. நாளைக்கு உங்களுக்கு உதவுறதுக்கு யாரும் வர மாட்டாங்க. இனிமே உங்களுக்கு யாரும் குரல் தர மாட்டாங்க. அவங்க கூட யாருமே அண்ணன் தண்ணி போட கூடாது. மீறி போலங்கன்னா அவங்களுக்கு அதே தண்டனை தான். ஆலிமுத்துக்கு 3 பொண்டாட்டி, அதுல ஒரு பொண்டாட்டியுடைய பொண்ணுதான் கயல்விழி. அப்படி திருமணம் செஞ்சவர், தமிழ் தேசியம் பேசக்கூடியவர். கயல்விழி யாரு? தெலுங்கச்சி. ஐயோ ராமா, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கே. இன்னைக்கு சீமான் வீட்டுல என்ன நடக்குது? என்ன நடக்குது? ஒரு டிரைவரா இருந்தவன் சீமான் வீட்டுல, அந்த டிரைவருக்கு கயல்விழி வந்துட்டு 10 லட்சத்துல ஒரு நிறுவனம் ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த நிறுவனம் லாஸ் ஆயிடுச்சு, மறுபடியும் பணம் கொடுத்து உருவாக்கி இருக்காங்க. அவன் இன்னைக்கு கயல்விழி கூட டான்ஸ் ஆடிக்கிறான். இதுவும் சீமானுக்கு தெரியல. முட்டாள் 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 ஊரா சுத்திக்கிறான். அழாதீங்க. ஏன் சார் எக்ஸ்ட்ரா அழுகுறீங்க? ஊர்ல மற்ற குடும்பத்தை பத்தி பேசுறாங்க. அங்க இங்க இவன் குடும்பமே நாரி நிக்குது. அந்த டிரைவர் பையன் கைவழி கூட டான்ஸ் ஆடி நிக்கிறான். கொஞ்சம் புத்தி இல்லை இவனுக்கு. அதான் அவன் நைனாவுக்கு தெரியாம இந்த மைனாவை தள்ளிட்டு வந்துட்டேன். இவனை கூட சேர்த்து சிரிச்சு இழுச்சு நிக்கலாம். ஒரு டிரைவருக்கு போய் இத்தனை லட்சக்கணக்கில் பணம் கொடுப்பாங்களா யாராவது? மச்சானா மாமானா அவன்? இன்னைக்கு அந்த டிரைவரே அந்த வீட்லயே தான் இருக்கான். ஏன் பாஸ் நாக்க தள்ளுறீங்க? நானடா தள்ளுறேன், அதுவே தள்ளிக்குதுடா. இத பாருங்க, சீமானுடைய அம்மா என்ன பண்றாங்க? ரோட்ல உட்கார்ந்துட்டு கத்திரிக்காய் வித்துறாங்க. ஆமா சார், ரோட்ல உட்கார்ந்துட்டு கத்திரிக்காய் வித்துறாங்க. எப்போ? 2009 போர் நடக்கும் போது. இன்னைக்கு சீமானுடைய குடும்பம் கோடீஸ்வரன்க. எப்படி? உங்களுக்கு தான் பெரியவரே காது கேட்கலையா? எப்படி? நான் ஈழத்துல செத்தங்கல, எல்லாம் உயிரை தியாகம் பண்ணீங்களே, அதை வச்சு அறுவடை செஞ்சுக்கலாம் மனுஷன். ஆரம்பிக்கும் போது நல்லா போய்கிட்டு இருக்கு, முடியும் போது ரொம்ப கவலைப்படுத்திடுறாங்களே. வேலைக்கே போறது இல்ல, சம்பாதிக்கிறது இல்ல, வீட்லயே உட்கார்ந்துக்கலாம். சீமானுடைய பொண்டாட்டி பிள்ளைங்க ட்ரெஸ் எல்லாமே யாரு? ஈழத்த மக்கள் நீங்க தரக்கூடிய பணம் தான். இல்லைன்னா ஒரே வீட்டுல 15 வருஷமா இருந்துகிட்டு அந்த குடும்பத்தை ஏமாத்திக்கிட்டு தின்னுக்கிட்டு வாழ முடியுமா?
அவ்வளவுக்கு கிரைண்டரா கிரைண்ட். ஒரு மனுஷன் தன் பொண்டாட்டிக்கு பிளவுஸும் சரி புடவையும் சரி தன் சொந்த பணத்தை வாங்கி தரணும். இங்க கட்சிக்காரன் வாங்கி தரேன்னு சொல்றான், ஒருத்தர் வெக்கப்படாம கூச்சப்படாம. இந்த தட்டபடி போட்டாங்க தூக்கிப்படி. இவர் தேசிய தலைவருடைய அம்மா அப்பா வந்து திருச்சி அவங்களுக்கு ஒரு போர்ஷன் வீட்ல இருந்தாங்க. அதாவது ஒரு போர்ஷன்ல தான் அவங்க இருந்தாங்களே வெளியே ஒரு முழு வீடு கூட எடுக்கல அவங்களுடைய வருமானம் காரணமாக. அப்படி இருந்தவங்க பாத்தீங்கன்னா அந்த அம்மா கத்திரிக்காய் வச்சிருக்காங்க ரோட்ல. ஆனா இன்னைக்கு எத்தனை காரு எத்தனை சொத்து. ஏன்னா ஈழத்துல போர்க்களத்துல ஒருத்தர் பாதிக்கப்பட்டானா அந்த வலி வந்து எப்படி இருக்கணும். அது வந்து மௌன விரதம். இன்னைக்கு பூரா பேச மாட்டேன். இத்தனை வருடங்களாக இந்த மனுஷன் இந்த கிராஃபிக் போட்டோ வச்சுக்கிட்டு ஊரை ஏமாத்துறானா, இவன் எவ்வளவு பெரிய கேடியா இருப்பான். இந்த போட்டோ எப்படி கிராஃபிக் பண்ணி எப்படி ஊரை ஏமாத்திருக்கிறானா, எவ்வளவு பெரிய பொறுக்கியா இருப்பான், எவ்வளவு பெரிய அயோக்கியனா இருப்பான் இவன். ஒரே செட்டப். கேவலமான பில்டப் தேவையா பாஸ்? பில்டப் பண்றணும் பீலா வரணும் அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உடனே உத்து பார்க்கணும். நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா. ஆனா நம்ம பண்றது 4 பேருக்கு புரியப்படாது தெரியப்படாது. ஒரு பெரிய புடிங்கி இவர் உட்காரும் போது என்ன சாப்பிடுறீங்க என்ன பண்றீங்க ஏது பண்ணு கேட்டு பாறான். யார் இவன்? ஏதோ பெரியாருடைய அமைப்பில் போயிட்டு குளத்தூர் படி சொன்னதால உள்ள வந்த மனுஷன். அதான் சொல்றேன், கிரிமினல் குற்றவாளிங்க, கிரிமினல் மனநோயாளி. அது சொன்ன எல்லா பேச்சுகளும் பொய், புறம் சுருட்டு, அவதூறு.